வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து நமக்கு குரூப் 2 and 2A சர்வீசஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்வர்யா அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 2 and 2Aக்கான சாதனை படைப்போம் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9445556041. சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் என்ன மற்றவங்களோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஹால் வித் மென்டர் சப்போர்ட். சரிங்களா? ஸோ ஒரு மென்டர் உங்களுக்கு எப்பயுமே இருப்பாங்க. நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா 30+ மார்க் டெஸ்ட் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? வீக்லி 2 டெஸ்ட் கொண்டு போகிறோம். அதோடைய டெய்லி ஸ்லிப் டெஸ்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. வீக் டெஸ்ட்டுக்கான டெய்லி ஸ்லிப் டெஸ்ட் நான் முன்னாடியே 2 நாள் வச்சிருவோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 4500+ கொஸ்டின்ஸ் அதில் கவர் ஆகும். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸும் நமக்கு இருக்குது. ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே அதில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேர் ஃபார் மேக்ஸ். சரிங்களா? மேக்ஸுக்கு முக்கியமாக நம்ம வந்துட்டு ஸோ ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ன டவுட் இருக்குன்னு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நான் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற குரூப் 2 and 2A நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் ஓகேங்களா, எக்ஸாம் தேர்வு நடைபெறும் நாள் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு September 14 சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே, ஸோ September 28 அன்னைக்கு தான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளும் ஒரு தெம்போடு இருந்திருப்போம் இல்லையா? ஒரு 90 நாள் இருக்குது அப்படின்றது, 90க்கு மேலே நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ரைட். ஸோ ஆனால் இப்போ வந்து 14ஆம் தேதியே முன்னாடியே ஒரு 14 நாள் முன்னாடியே வைக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 85 நாள் தான் நம்ம கையிலேயே இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே 85 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் நர்வஸ் ஆகாதீங்க. ஸோ அந்த 85 நாள் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும், என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் தானே. ஸோ அதுக்கு ஏதோ 150+ கட் ஆஃப் போட்டால் நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படியும் பாஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தடவை குரூப் 2Aக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது அப்படின்றதுனால காம்படிஷன்ஸ் அதிகமாக ஆகலாம். குரூப் 4 எழுதுறவங்க நிறைய பேர் இதுக்கும் எழுதுவாங்க. ஸோ இப்போ அதிகமாக ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 155+ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ப்ரிலிம்ஸ் எப்படியும் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, பார்த்துடலாம். ரைட். ஸோ நமக்கு மெயின்ஸோடைய டேட்டு அதுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன போஸ்ட் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதிகமான வேக்கண்ட் இருக்கிற போஸ்ட் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல பார்த்தோம்னா துணை வணிக வரி அலுவலர். சரிங்களா? ஸோ வணிக வரி அப்படின்னா என்னதுங்க? கமர்ஷியல் டேக்ஸ். கமர்ஷியல் டேக்ஸில் நமக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது? 336 இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது மெஜாரிட்டியாக போஸ்ட் இருக்கிறது மட்டும் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வனவர். ஸோ ஃபாரஸ்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது நிறைய பேர் வந்து இதுக்காகவே படிச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு வெறியோடு இருக்காங்க, எப்படியாவது ஃபாரஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி, எப்படி எஸ்ஐக்கு இருக்காங்களோ அதே மாதிரியே. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 107 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2ல் மொத்தம், அதாவது குரூப் 2ல் மட்டும் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா 507 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து குரூப் 2Aல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது முதுநிலை ஆய்வாளர். சரிங்களா? அதில் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா பல்க் வேகன்சி கொடுக்குறாங்க. 497 போஸ்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உதவி ஆய்வாளர். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா எங்க உள்ளாட்சி நிதி தணிக்கை. சரிங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 273 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வணிக வரிகள், இந்த கமர்ஷியல் டேக்ஸ் சொன்னோம் இல்லையா, உதவியாளர் அதோட அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோட்டம் கொடுத்துருக்காங்க. ஈரோடு கோட்டம், திருப்பூர் கோட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்ததுல மொத்தமாக 27 போஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் வருவாய் உதவியாளர். சரிங்களா? அதில் ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படின்னு அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, சென்னை அப்படின்னு ஒவ்வொரு கோட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து மொத்தமாக எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 124 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 61 வேகன்சி எதில் இருக்குது? காவலில், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ எஸ்ஐக்கு படிக்கிறவங்க இதே ஒரு கண் வச்சுக்கோங்க. அப்போ காவல் அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 61 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டண்ட். சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்தது உதவியாளர், ரெண்டுமே உதவியாளர். இதில் வந்து அசிஸ்டண்ட் எல்லாமே பார்த்தோம்னா மருத்துவம் அண்டு ஊரக நல சேவைகள், போக்குவரத்துறை, ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக எதுக்குங்க இருக்குது? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இதுதான்.
ஸோ பள்ளி கல்வித்துறை சரிங்களா. அப்போ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அசிஸ்டண்ட்டுக்கு? ஸோ 172 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமான போஸ்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நேர்முக எழுத்தர் ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியேட்டில். ஸோ இப்போ 120 வேகன்சிஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக ஸோ இப்போ இவ்வளவும் பார்த்தோம் இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மொத்தமாக 2Aல எவ்வளோ வேகன்சிஸ்? 2க்கு பார்த்தா 507 வேகன்சி கொடுத்துருந்தாங்க போஸ்ட்டு. அதே மாதிரி வந்து 2Aக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1820 வேகன்சிஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ 1800 அது ஒரு 500 சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2300 வேகன்சிஸ் ப்ளஸ் வருது நமக்கு. அது இது வந்து கன்ஃபார்ம்டாக கிடையாது. நம்ம எக்ஸாமுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுறாங்க அதெல்லாம் பொறுத்து நம்ம வேகன்சிஸ் இன்னும் அதிகப்படுத்துவாங்க சரிங்களா ரைட். சரி ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் சரிங்களா. ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எனி டிகிரி நம்ம 12th டிப்ளமோ 10th இதெல்லாம் வந்து எழுத முடியாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. நமக்கு வந்து என்னங்க ஒரு ஆர்ட்ஸோ இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ எதுனாலுமே நமக்கு ரெக்கக்னைசன் நம்ம ஒரு டிகிரி வச்சிருக்கணும் கையில். அப்போ தான் இந்த 2Aக்கு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத முடியும் சரிங்களா ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து நிறைய சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிகிரி முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சோசியாலஜி சைக்காலஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ரைட். ஸோ இதில் அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஸோ அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா SC ST BC MBC இவங்களாம் இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ அவங்க எல்லாத்தையும் தவிர மீதி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட் சரிங்களா. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு. ஸோ நன்னடத்தை அலுவலர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 26 வயசு இருக்கணும், 26லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துணை வணிக வரி அலுவலருக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18லேருந்து 32 வரைக்கும். அடுத்தது ஃபாரஸ்டர். ஸோ ஃபாரஸ்டர் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ரைட். அதே மாதிரி உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எல்லா தனிப்பிரிவு உதவியாளர் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 32 வரைக்கும் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சரியா. ஸோ அதே மாதிரி 2Aக்கு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பதவிகளுக்கும் எதை தவிர அப்படின்னு பார்த்தோம்னா விடுதி காப்பாளர் ஹாஸ்டல் வார்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த போஸ்ட்டை தவிர மீதி எல்லாருக்குமே என்னங்க 18லேருந்து 32 வரைக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அதே மாதிரி ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18லேருந்து 52 வரைக்கும் ஓகேங்களா. இதுதான் ஏஜ் லிமிட் சரி ரைட். ஸோ இப்போ ஜெனரல் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, இதுலேயே வந்து மீதி இருக்காங்களே SC ST ஸோ MBC BC இவங்க எல்லாத்துக்கும் இருக்காங்களே அவங்கெல்லாம் எவ்வளோ பார்த்தோம். அதில் அவங்கள தவிர அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 போஸ்ட் தாங்க. துணை வணிக வரி அலுவலர் அதுக்கு 18லேருந்து 37 வரைக்கும் ஏஜ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வனவர் ஃபாரஸ்டருக்கு பார்த்தோம்னா 21லேருந்து 37 வரைக்கும் ஏஜ் வச்சிருக்கலாம். மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அன்டில் உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம்ல 58 இருக்கு இல்லையா. ஸோ அது வரைக்குமே நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2Aக்கு என்ன வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 18 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுக்குமே கிடையாதுங்க. ஹாஸ்டல் வார்டனுக்கும் சரி இதுக்கும் மற்ற போஸ்ட்டுக்கும் சரி நமக்கு அதிகபட்ச வயது வரும்ன்றது கிடையாது. ஸோ எந்த வயதில் இருக்கவங்கன்னா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் சரிங்களா ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்டருக்கு முக்கியமாக வந்து என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆணாக இருந்தால் நமக்கு வந்து ஹைட்டு 163 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இதுவே பெண் இல்லைன்னா திருநங்கையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆண்களுக்கு 79 இருக்கணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் அப்போ வந்து 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுத்துருக்காங்க ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் பழங்குடியினங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உயரம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக மற்றவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம்னா ஆணாக இருந்தாங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதேமாரி பெண் இல்லைனா திருநங்கையாக இருந்தாங்கன்னா 140 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ரைட்.
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேர்வு திட்டம். ஸோ இந்த தேர்வு எப்படி நடக்கும், இந்த 2A எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு 2ஆக நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் 2க்கும் சரி 2Aக்கும் சரி அப்படி தான் நடக்கும். ஆனால் இதுலேயே ஃபாரஸ்டருக்கு மட்டும் என்ன ஒன்று அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். என்னங்க, ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உடல் தகுதி தேர்வு சொல்லும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ முதல் நிலை இருக்குது, அதே மாதிரி முதன்மை தேர்வு வனவருக்கும் இருக்குது, ஃபாரஸ்டருக்கும் இருக்குது. மூணாவது என்ன இருக்குங்க, உடன்திறன் சோதனை இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் பண்ணுறது நமக்கு வந்து 2லையும் சரி 2Aலையும் சரி எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்ஸ்லேருந்து 1:10, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற ரேஷியோவில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை விட அதிகமாக ஒரே மார்க் நிறைய பேர் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி இந்த ரேஷியோ மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நமக்கு. ரைட். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 எக்ஸாம் குரூப் 2 வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து முதன்மை தேர்வு அப்படின்றது 2 தாள், அதாவது 2 பேப்பர் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுத்துலையுமே அப்படிதான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து தமிழ் அந்த தாள் 1 இருக்கு இல்லையா, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்றது என்னதாங்க, குவாலிஃபைங் பேப்பர் தான், ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. குவாலிஃபைங் பேப்பர்னா நம்ம மெயின்ஸ் எழுதுறது, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸோட மெயின்ஸ் எழுதுறதுக்கான ஒரு குவாலிஃபை தான். இதில் நம்ம மினிமம் மார்க் எடுத்தால் இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அது பின்னாடி நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வனவர் பதவிக்கான உடற்திறன் சோதனை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆணாக இருந்தால் 25 கிலோமீட்டர். சரிங்களா? பெண் இல்லைன்னா திருநங்கையாக இருந்தால் 16 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து நடந்து போகணும். எவ்வளோ நேரத்தில்? 4 மணி நேரத்தில். ஸோ 25 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் நடந்து சென்று நிறைவு செய்ய வேண்டும். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறவர்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம். சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதை பார்த்துடலாம். ரைட். நமக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சது தாங்க. இப்போ குரூப் 4 எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரெஷருக்கும் சேர்த்தே சொல்லலாம். ரைட். இதில் வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 200 கொஸ்டின் தான். ஸோ முதல்ல ஜிஎஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டினா மேக்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ், ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணுறவங்க இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் நமக்கு இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்றப்போ ஸோ நமக்கு 300 மார்க்ஸ் டோட்டல். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நமக்கு எப்படி தாங்க, கொள்குறி வகை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ்னு என்னங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் 2க்கும் குரூப் 2க்கும் சரி 2Aக்கும் சரி ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அதில் நம்ம எவ்வளோ எடுத்தா போதுங்க, 40 எடுத்தா போதும். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய பேர் சொல்ல மறந்த கதை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, வழக்கமாக இது மற்ற டெஸ்ட்டுக்கெலாம் எப்படி நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 40 மார்க் எடுத்துகிட்டு ஈஸியாக அசால்ட்டாக போயிடுவோம் இல்லையா. ஆனால் இதில் 2 பொறுத்த வரைக்கும் 2Aவை பொறுத்த வரைக்கும் சரி, ரெண்டுக்குமே என்னங்க, தமிழ் மொழி தகுதி தேர்வுன்றது என்னங்க, விரிந்துரைக்கும் வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? விரிந்துரைக்கும் வகைன்னா என்னங்க, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நம்ம எழுதணும், 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியும் நமக்கு விரிந்துரைக்கும் வகையில் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. ஸோ அது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். அதே மாதிரி குரூப் 2க்கான ஜிஎஸ் 2வது பேப்பர். அப்போ இதில் 40 மார்க் நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? அப்போ 40 மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆகிட்டோம். அடுத்து ஜிஎஸ் பேப்பர் நம்மளுக்கு எடுத்துவாங்க. அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் நம்ம சொன்ன மாதிரி. ஓகேவா? ரைட். இதுக்கும் 3 மணி நேரம் தான் நமக்கு இது வந்து பார்த்தோம்னா ஒரு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ 2A உடைய மெயின்ஸுக்கு ஜிஎஸ்ல எத்தனை 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 300 மார்க். ஓகேங்களா? இந்த 300 மார்க்கில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் கட் ஆஃப்க்கு நமக்கு வேல்யூ குவாலிஃபை ஆவாங்க. அப்போ அதை நம்ம வேலை வாங்கிடலாம். ரைட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2A கூட மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 40 எடுக்கணும். எதுங்க, இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ எழுதணும் நாம. ரைட்.
ஸோ அதே மாதிரி அடுத்தது இதே செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு பொது அறிவு வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இதோட ஜிஎஸ் வந்து எத்தனை கொஸ்டின்? 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே வந்து பார்த்தோம்னா பொது நுண்ணறிவு, சரிங்களா? ஸோ அதாவது ஜிஎஸ் மென்டல் எபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் இதோட சிலபஸ்ல பார்த்தோம்னா ரீசனிங் தான் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது, ஆர்எஸ் அகர்வால் புக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ அது ரீசனிங் பார்த்தோம்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரல் தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 1.5 மார்க்ஸ், அதை பொறுத்து நமக்கு மொத்தமாக எவ்வளோங்க? 300 மார்க்கு. அதில் 3 மணி நேரம் வந்து நம்ம எழுதுவோம், சரியா? ஸோ இது வந்து நமக்கு என்னதாங்க, அப்ஜெக்டிவ் டைப் தான், ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தாலுமே கூட நமக்கு மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் எவ்வளோங்க, எப்படிங்க, ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க, சரியா? 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2A உடைய மெயின்ஸு நமக்கு ஜிஎஸ் இருக்கீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுருங்க. மெயின்ஸ் எப்படி இருக்குங்க, கணினி வழி தேர்வா இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ நம்ம இது வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த குரூப் 2A மெயின்ஸ் எப்படிங்க, நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு எப்படி தயாராகணுமோ எல்லாரும் ஃபுல் எஃபர்ட் போட்டு தயாராக, கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் வேலை வாங்கிடலாம், சரிங்களா?